Hello, nice to meet you all in this big video. April 3rd. இன்னைக்கு மார்னிங் தான் புளியங்குடி ரீச் ஆயிருந்தேன். அம்மா தாத்தாவை பார்க்குறதுக்காக கடையும் கிளம்பிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரைஸு, சாம்பார், ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்க. நான், தம்பி, பைரவ் 3 பேர் தான் வீட்டில் இருந்தோம். ஸோ தம்பி ரேண்டமாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது சோயா சங்க் 65 இந்த ரெசிபி வந்திருந்தது. ஸோ இதை பார்த்துட்டு நானும் தம்பியும் இதை பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி கிச்சன் உள்ளே வந்துட்டோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றி 250 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்து போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு 7 மினிட்ஸ் மூடி வச்சுருப்பேன். அப்புறம் மசாலா ப்ரிப்பரேஷன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அந்த ஆண்டி காமிச்சிருந்தாங்க. ஆனால் அரிசி மாவில் எங்கள் வீட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதனால் சோளம் கம்பு மிக்ஸ் பண்ணி எங்கள் வீட்டில் தோசை சுடுறதுக்கு ஒரு மாவு இருக்கும். அதில் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஆண்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கேர்டு காமிச்சாங்க. பட் எங்கள் வீட்டில் கேர்டு கொஞ்சம் தான் இருந்தது. அது ஈவினிங் பைரவுக்கு மாதுளையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இருந்தது. ஸோ அதை டச் பண்ணலை. என்ன பண்ணேன்னு யோசிக்கும் போது என் தம்பி சொன்னால், இதில் சோயா சங்க்ஸில் இருக்க இந்த தண்ணியவே எடுத்து மிக்ஸ் பண்ணு, நல்லா வந்துடும்னா. பட் ஆக்சுவலி அது நல்லா தான் வந்திருந்தது. நல்ல ஐடியா தான். 3rd ஸ்டெப்பாக இந்த சோயா சங்க்ஸில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வெளியே கொட்டிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் வைக்க சொன்னாங்க. ஆனால் என் தம்பி அதுக்கு விடலை. ஒரு 5 to 7 மினிட்ஸில் எனக்கு இப்போவே பண்ணி கொடுன்னு சொல்லிட்டான். ஸோ சீக்கிரமாக எண்ணெய் காய வச்சு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஹைலைட் என்னென்னா, பொரிக்கும்போது பைரவும் பக்கத்தில் வந்துட்டான். ஸோ நான், தம்பி, பைரவ் 3 பேரும் அங்கே நின்னோம். அதுக்கப்புறம் விளாட்றதுக்காக டிவியை போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபுல்லாக கரிஞ்சு போச்சு, சொதப்பல். செகண்ட் பேட்ச்சு ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்துருந்தது. இல்லை நல்லாவே வந்துருந்தது. 3rd பேட்ச்சுக்கு மசாலா இல்லை. ஸோ அப்படியே சும்மா பொரிச்சு எடுத்துட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு அளவு எதுவும் அவ்வளோவா தெரியல. பட் தம்பிக்கிட்ட கேட்டேன் நல்லா இருக்கான்னு. அவன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான். உண்மையை தான் சொல்கிறானா என்னன்னு தெரில. பட் ஓகே, நானும் 2-3 எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் வந்திருந்தது. நானே பண்ணதுனால எனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. வேறு யார்கிட்டயாவது கொடுத்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. எனிவே, ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.